أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم مجد وعلم رسالة طيبة وهي لا إله إلا الله محمد رسول الله சிறு கலிமாவை ஈமான் கொண்ட முஃமினீன்களான நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிதாக நாம ஹாசிலாக்கி கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். முந்தைய அம்பியாக்களுடைய உம்மத்துகள் எல்லாம் பல 100 வருஷங்கள் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் பெற முடியாத அந்த பல 100 வருஷத்துல அவங்க ஏராளமான நன்மைகளை செஞ்சிருப்பாங்க. இருந்த பொழுதும் அவர்களெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாத உன்னதமான அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலின் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு பாவிகளான நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? தௌஃபீக் செய்யறான். நம்முடைய நாயகத்துடைய பரக்கத்தை நாம் பாவிகள், ஆசிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள் இருந்த பொழுதும் அர்ஹமுர் ரஹீமினான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய நூறு முத்தலகான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கரம் மதத வல்ல நாயகம் அவர்களுடைய நாளின் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாம். குறிப்பாக லைலத்துல் ஜுமா, யோமுல் ஜுமா, யோமுல் ஜுமாவுடைய தினத்துல மாஷா அல்லாஹ் என்ன நாம ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. மாஷா ஜுமாவுடைய தினத்துல ஏராளமான விஷயங்கள் நம்ம எல்லாம் என்ன பிரபலமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படியில போய் ஜுமா தொழுதுட்டு வந்துடுறோம். என்ன அதோட ஏதோ கடமை நீங்கிருச்சு, அதாவது அது ஒரு ஃபர்து, கண்டிப்பா செய்யணும். இன்னும் சில பேர் என்ன அது பாவா கட்டி வீட்டில் யாராவது அடுத்தோடு ஏற்றோடு என்ன ஜும்மா கூட வரலைன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுருவானோன்னு சொல்லி என்ன அப்படி போய் ஏதோ டபக்குன்னு சொல்லி இடத்துல நெத்தியை கொண்டு பூமியில அடிச்சுட்டேன்னா எஸ்கேப்பா ஓடிக்கிட்டே இருக்கிறான். புரியுது சார்? இப்போ வெள்ளிக்கிழமை நமக்கு தரக்கூடிய பாடம் ஏராளம் இருக்கு. லைலத்துல் ஜுமாவோட தினம் சாதாரண தினம் அல்ல மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரீரத்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜஸது முபாரக்காவை அல்லாஹ் படைத்த நாளும் யோமுல் ஜுமா தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரீரத்துக்குள்ள அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய ரூஹ் ஷரீஃபை ஊதிய நாளும் யோமுல் ஜுமா தான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நாயகன் நமக்கு சொல்லித் தராங்க மாஷா.
இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் உதயமானது வெள்ளிக்கிழமை தான், உலகம் அழிகிறதும் யௌமுல் கியாமத்து வெள்ளிக்கிழமையில தான் ஏற்படுகிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கலையா, உம்மா வாப்பா நிக்காஹ், ஒரு ஆணும் பெண்ணும் நிக்காஹ் செஞ்சு ஒரு புள்ள வந்தா தானே பிறப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடையாது, பாப்பாவும் கிடையாது, உம்மாவும் கிடையாது. புரிஞ்சா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால தஹ்லீக் செய்யப்பட்டது, அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. மாஷா அல்லாஹ், இது யௌமுல் ஜுமாவுடைய தினம். யௌமுல் ஜுமாவுடைய தினம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திரு கரத்தால் படைத்தது 3 விஷயங்கள்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நமக்கு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரான். அல்லாஹ்வுடைய குதிரத்தோடு, அல்லாஹ்வுடைய கையால படைச்சாலும் நம்ம கை மாதிரி இல்லை. அதான் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி கிரியேட் பண்ணன்னு சொல்லும்போது ஹலக்து பியதைய, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய இரு கரத்தால் அல்லாஹ் படைச்சான், 2 கையால அல்லாஹ் படைச்சாங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜலால் ஜமால்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய திருக்கரங்களால் அல்லாஹ் படைச்சான். மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜலாலியத்தையும் வச்சான், ஜமாலியத்தையும் வச்சான். புரிஞ்சா? இப்ப ஜலால் ஜமால்ங்கிற திருக்கரத்தால் அல்லாஹ் படைச்சான். ஹதீஸ் ஷரீஃபில் வருது மாஷா அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரீரத்தை அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் அந்த மண்ணை அல்லாஹ் அவனுடைய குதிரத்துடைய கரம் கொண்டு அல்லாஹ் அப்படி நம்ம மாவு அந்த என்ன இடியப்பம் முடியறதுக்கு இந்த கொலக்கட்டை சொல்றதுக்கெல்லாம் மாவு பிடையில அந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜசது முபாரக படைக்கிற மண்ணை அல்லாஹ் அப்படி கையால பிணைச்சுக்கிட்டே இருந்தானா, பசஞ்சுக்கிட்டே இருந்தானா 40 நாள். மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜஸதை அல்லாஹ் அந்த அளவுக்கு என்ன கௌரவிக்கிறதுக்கான சபபு என்னங்கிறது நமக்கு இங்க இப்ரத் கொடுக்குறாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் திருக்கரத்தால் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் 3 ஹதீஸ் ஷரீஃபில் வருது. ஒன்னாவது என்ன, அல்லாஹ்வுடைய திருக்கரத்தால் படைக்கப்பட்டது முதலாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற ஜன்னத்து. மாஷா அல்லாஹ். சொர்க்கம் அல்லாஹ் அவன் திருக்கரத்தால படைச்சு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல எத்தனை இருக்கு? ஜன்னத்துல் அதன் இருக்குது, ஜன்னத்துல் ஹுல்து இருக்குது, ஜன்னத்துல் நஈம் இருக்குது. அதையெல்லாம் சொல்லல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு நாளை முபாரக் பரக்க செய்வோம். நமக்கு நம்முடைய வாலிதை நம்முடைய அஹல் எல்லாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் அவனுடைய திருக்கரத்தால படைக்கிறான். 2வது அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் திருக்கரத்தால படைச்சான். 3வது அல்லாஹ் தௌராத் வேதத்தை அல்லாஹ் அவன திருக்கரத்தால எழுதினான்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருக்கரத்தால் தஹ்லீக் செய்யப்பட்டது. முதலாவது என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். 2வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 3வது தௌராத் அல்லாஹ் திருக்கரத்தால எழுதினான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரீரம்ங்கிறது என்ன, படைக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் அல்லாஹ் அந்த துர்பத்து ஷரீஃப் அந்த மண்ணை அல்லாஹ் முபாரக்கான மண்ணை திருக்கரத்தால் அப்படியே அல்லாஹ் பிணையறான் 40 நாள் செய்யறான். 40 நாள் அல்லாஹ் தபாரக வ தஆலா பிசைஞ்சு என்ன செய்யறான், அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முபாரக்கான சரீரத்தை அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹு அக்பர் கபீரா. ஆரிஃபின்கள் மாஷா அல்லாஹ் அதுக்கு என்ன இந்த ஹதீஸுக்கு தஷ்ரீஹாத் செய்யறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 40 நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரீரத்தை பெரியறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை எந்த சூரத்துல அல்லாஹ் படைக்க போறானோ அந்த சூரத்தை செலக்ட் பண்ணது யாருன்னு சொன்னா அவர் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹ் மிஷ்காத் மசாபிஹ் மாஷா அல்லாஹ் ஹதீஸ் ஷரீஃப் வருது. خلقல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த தோற்றத்துல எந்த சூரத்துல எந்த வடிவத்துல அல்லாஹ் படைச்சன்னு சொல்லும்போது அலா சூரத்திஹி. இந்த அலா சூரத்திஹி என்ன, சிலர் அல்லாஹ்வுடைய தோற்றத்துல படைச்சானுங்க. என்ன அலா சூரத்திஹிக்கு அந்த ஹீக்கு வமீர அல்லாஹ் வைக்குவாப்ல மாதல்லா
என்ன அது கூட அது தவறான மானா. சில பேர் என்ன தரீக்கத்துன்னு போற ஆளுக்க நான் தான் அல்லாஹ், லாஹிர்ல ஹல்கு பாத்தின்ல ஹக்கு, புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டேன்னா மனம் போன போக்குல பேசிட்டு போகக்கூடிய சில ஞான குருடர்கள் உண்டு. ஞான குருடர்கள் அப்படிதான், புரியுதா? ஞான வழியில தொரீகத்து ஹக்கான வழியில ஆமா கொட்டைய கண் தெரியாத ஞான குருடன் என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லுவான். லாஹிர்ல ஹல்கு பாத்தின்ல ஹக்குன்னு, புரிஞ்சா? ஒன்னுடைய நீ என்ன ஹக்கா முடியாது, நீ தான் அல்லாஹ், அல்லாஹ் தான். புரிஞ்சா? லாஹிராவது பாத்தினாவது எல்லாத்துக்கும் நாம யாரு? நாம ஹல்கு தான். அர் ரப்பு ரப்புன், அர் ரப்பு ரப்புன் வயின் தனஸ்ஸல். அல்லாஹ் எந்த அளவுக்கு என்ன அவன் தஜல்லியாகி வந்தாலும் அவன் அவனா தான் இருப்பான். அல் அப்து அப்துன் வயின் தரக்கா. அப்து எந்த அளவுக்கு உயர்ந்து போனாலும் என்ன அவன் அப்தா தான் இருப்பான். இது யாரு சொல்றா? ஞானவான்களில் சூரியனான ஷம்சுல் மஆரிஃபான ஷேகுல் அக்பர் முஹீதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அர் ரப்பு ரப்புன் வயின் தனஸ்ஸல், அல் அப்து அப்துன் வயின் தரக்கா. ஆகையால மாஷாஅல்லாஹ் என்ன خلقallahu تعالى ஆதம் அலா சூரத்திஹி. ஹீக்கு லமீர் யாரு? அல்லாஹ் அல்ல. இன்னும் சில பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதத்துடைய தோற்றத்தில் அல்லாஹ் படைச்சான். ஆதமே இல்லை எங்களை தோற்றம் வர்றாங்க, அவரே முததான் வர்றாரு. அர்த்தம் பண்ணிச்சா? அதாவது என்ன, ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹிமாயத்து கொண்டு அதை எவ்வாறு விளங்க வேண்டுமோ அவ்வாறு விளங்காம மனம் போன போக்குல மான குறிட்டு போறது. அப்ப خلقallahu تعالى ஆதம அலா சூரத்திஹி, அதுக்கு மானா என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தக்லீக் செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஆலமு ஷஹாதத்துல அல்லாஹ் எந்த நஸல்ல கொண்டு வர போறானோ அந்த நஸலுடைய ஆதி பிதாவாகிய அபுல் பஷராகிய நபியினா ஆதமு சஃபியுல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் எந்த தோற்றத்துல படைக்கிறது, எந்த தோற்றத்துல படைக்க வேண்டும், புரிஞ்சா? அப்படிங்கறது அல்லாஹ் முடிவு செய்யல. அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆலமு ஷஹாதால கொண்டு வரதுக்கு ரசூலுல்லாவுக்கு எந்த முபாரக் எந்த பரிசுத்தமான தோற்றம் வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய இல்முடைய ஹஸானாவை திறந்து அல்லாஹ்வுடைய முத்தலக்கான இல்முல எத்தனை தஸ்வீராத் இருக்குதோ, எத்தனை தோற்றம் இருக்குதோ அத்தனை தோற்றத்தையும் அல்லாஹ் காட்டினா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய இல்முல் முத்தலக்ல எத்தனை தோற்றம் இருக்குதோ அல்லாஹ்ட இல்முல எத்தனை தோற்றம் இருக்குதுன்னு யாராவது கணக்கு போட முடியுமா? அவனுடைய இல்மு கதீமானது, இல்மு முத்தலக்கானது, புரியுதா? அத்தனையும் அல்லாஹ் ஓபன் பண்ணி காட்டுறான். யாருக்கு? அவனுடைய வஜூத ரஹ்மத்தான நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களுக்கு மாஷா. எதுக்கு அல்லாஹ் காட்டுறான்? இந்த ஆலமு ஷஹாதால என்ன அவன் ஹபீபுல் ஆலத்தை அல்லாஹ் கொண்டு வர போறான். நாயகமே தாங்களுக்கு அல்லாஹ் எந்த தோற்றத்தை தர வேண்டும், தாங்களுக்கு அல்லாஹ் எந்த தோற்றம் வேண்டும். அல்லாஹு அக்பர். நாயகம் மசாலா என்ன ரூஹுல் குதுஸா இருக்கிறாங்க, ஆலமுல் அர்வாஹ் இருக்கிறாங்க, ரூஹுல் குதுஸா இருக்கிறாங்க. ரூஹுல் குதுஸா இருக்கும்போது நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யறான்? தாங்களுக்கு எந்த தோற்றம் வேண்டும் ஹபீபே, தாங்கள் ஆலமு ஷஹாதாவுக்கு போகும்போது ஆலமு ஷஹாதா தாங்கள் வரும் பொழுது தாங்களுக்கு எந்த தோற்றம் வேண்டும் ஹபீபே அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான்.
அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்தின் மீது அல்லாஹ் கொண்டுள்ள அலாதியான அன்பும் பிரியமும் பாசமும் பேரின்ப காதலும் இதன் மூலமா நமக்கு என்ன வெளிப்படுது, நமக்கு தெரிய முடியுது. மாஷா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படல, ஆதம் தக்லீக் செய்யப்படல. அல்லாஹ் நஸ்லே ஆதம்ல வரக்கூடிய அஸ்லே காயினாத்தான, நஸ்லே ஆதம்ல வரக்கூடிய அஸ்லே மக்லூகாத்தான, அவனுடைய நூறு முத்தலக்கான உஜூத ரஹமத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யறான், கேட்க ஹபீபுல் ஆலமே தாங்களுக்கு எந்த முபாரக்கான தோற்றம் வேணும், தாங்களுக்கு எந்த தோற்றம் வேணும், தாங்கள் எதை இக்தியார் செய்றீங்களோ, தாங்கள் எதை இக்தியார் செய்றீங்களோ அந்த முபாரக்கான தோற்றத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா தங்களை இந்த ஆலமு ஷஹாதா கொண்டு வருவார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷானை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், இதுல திறந்து ரப்பல் ஆலமீன் காட்டுறான். மாஷா அப்ப ஹலகல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்தி ஹதீஸ் ஷரீஃபுடைய மானா என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தில் வாரதுக்கு ரசூலுல்லாஹ் எந்த முபாரக்கான திரு தோற்றத்தை நாயகம் சூஸ் பண்ணாங்களோ, நாயகம் செலக்ட் பண்ணாங்களோ, நாயகம் இக்தியார் செஞ்சாங்களோ, அந்த சூரத்து ஷரீஃபா அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்கள் வரக்கூடிய நஸ்லு தைபாவுடைய ஆதி மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த சூரத் ஷரீஃபா அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப ஹலகல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த திரு தோற்றத்தை செலக்ட் பண்ணாங்களோ அந்த தோற்றத்தை அவர்கள் வரக்கூடிய நஸ்லுடைய தொடக்கமான ஆதம் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தோற்றத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். மாஷா அப்ப ஹீக்கு லமீர் யாரு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா புரியுதா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முபாரக்கான தோற்றம் யாரு செலக்ட் பண்ண தோற்றம், அது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ண தோற்றம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த தோற்றம். நாயகம் தேர்ந்தெடுத்த தோற்றம். அதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்துல ஹஜ்ரத் ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா நஷீத் படிக்கும் என்ன படிக்கிறார்கள், நாயகமே தங்களுக்கான தாங்களை எவ்வாறு படைக்க வேண்டும், தங்களுடைய முபாரக்கான தோற்றம் எப்படி இருக்கணும், தங்களுடைய வாலிதேனி ஷரீஃபன் எப்படி இருக்கணும், தங்களுடைய நஸபு தைபா எப்படி இருக்கணும், தங்கள் ஹஸபுல் கரீம் எப்படி இருக்கணும், எல்லாம் கமா தஷாவு தாங்கள் தேர்ந்தெடுத்தபடியே அல்லாஹ் படைத்த. மாஷா புரிஞ்சா, விளங்குதா? முக்கியமான விஷயம் இது. சையதா ஆமினா நாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உம்மாவே ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் என்ன, எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர, ரசூலுல்லாஹ் தவிர தனக்கு தாயையும் தகப்பனையும் தேர்ந்தெடுத்தவர் எந்த நபியும் கிடையாது, எந்த ரசூலும் கிடையாது, எந்த உலக ஆஸ்மும் கிடையாது. மாஷா அது யாருக்கும் முடியாது. அந்த இக்தியார் ரப்புல் ஆலமீன் கொடுத்த முக்தார முத்லக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். மாஷா புரியுதா? நாயகம் மட்டும்தான் அது. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல என்ன உடலை கொடுத்தது, உயிரை கொடுத்தது, அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ரிஸ்க், காத்து, தண்ணி, உணவு, ஆஃபியத்து எல்லாம் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸமத்துல் அக்பரை நாம மாலூமாக்கி மஃஹூமாக்கி யகீன் செய்யறதுக்கு தான். மாஷா அல்லாஹ் நாம அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல அதை ஒழுங்கா செஞ்சோம்னா சர்வ காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு சலாமத்தாக்கி தருவான். மாஷா யார் ஒருத்தன் அதை விட்டுட்டு வேற விஷயத்துல போறானோ,
வேற விஷயத்துல தப்பான காரியத்துல அல்ல. அவன் என்ன ஹரம்ல போய் உட்கார்ந்துகிட்டு என்ன குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறான், தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இபாதத்திலே மூழ்கி கிடக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய ஆதுமத்தோடைய மாலுமாத் இல்ல மஃபூமாத் இல்லன்னு சொன்னா அவனும் அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவன் தான். அபூஜஹல் எங்க இருந்தான்? மக்கால தான் இருந்தான். அபூஜஹல் எங்க இருந்தான்? மக்கால தான் இருந்தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஸகஃபி 3 லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்ச ஆள் எங்க இருந்தாப்ல? மக்கால தான் கவர்னரா இருந்தாப்ல. சாதாரணமா இல்ல, கவர்னர் போஸ்ட் இருந்தாப்ல. என்ன புரிஞ்சா? அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஆஃபியத்துடைய மானா என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷானை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல அல்லாஹ்வுடைய இபாதுகளாகிய நாம் மாஷா அல்லாஹ் மாலூமாக்கிறதுக்கு மஃபூமாக்கிறதுக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான தோற்றம், ரசூலுல்லாஹ் தனக்கு எந்த திரு தோற்றத்தை மாஷா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த தோற்றத்தை அல்லாஹ் கொடுக்கிற மாஷா அல்லாஹ். யாருக்கு? ஆதத்துக்கு மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபக்ர்ல அது பெரிய ஃபக்ர் மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபக்ர்ல அது பெரிய ஃபக்ர் மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச பாவிகளை அல்லாஹ் நரகத்துக்கு ஜஹன்னத்துக்கு அனுப்பும் போது காஃபிர்களை, முஷ்ரிக்களை, முனாஃபிக்குகளை உலகத்துல மனித தோற்றத்தில் இருந்திருப்பான். ஆனால் அவன் நரகத்துக்கு போகும்போது மனித தோற்றம் மாற்றப்பட்டு மிருக தோற்றத்துல போவான். மனித தோற்றம் மாற்றப்பட்டு மிருக தோற்றத்துல போவான். விளங்குச்சா? காஃபிர்கள், முஷ்ரிக்கின்கள், முனாஃபிக்கின்கள், ஃபாஜிரின்கள், ஃபாசிக்கின்கள் ஜஹன்னத்துக்கு போகும்போது என்ன? இன்சானி ஷக்கில்ல அல்லாஹ் அனுப்ப மாட்டான். காரணம் என்ன? இந்த ஷக்கில் செலக்ட் பண்றது அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம், அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம். அதே நேரத்தில் அம்பியாக்களோடு அவுலியாக்களோடு தாழ்வுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் குர்பானுக்கு அனுப்பின தும்ப ஆடு இருக்குது. அந்த ஆடு, நாயகத்துடைய கஸ்வா ஒட்டகம், அஸ்ஹாபுல் காஃபுடைய கித்மீர், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம், இது எல்லாம் மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் சையனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகம், தாவூத் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம் மாஷா அல்லாஹ். இது அத்தனையும் சொர்க்கத்துக்கு என்ன? அது மிருக தோற்றத்தில் போவாது. எல்லாருக்கும் அல்லாஹ் மனித தோற்றத்தை கொடுத்து அனுப்புவாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகம் மாஷா அல்லாஹ் என்ன? இன்சானி ஷக்கில்ல ஜன்னத்துக்கு போகும். அஸ்ஹாபுல் காஃபுடைய கித்மீர் மாஷா அல்லாஹ் இன்சானி ஷக்கில்ல ஜன்னத்துக்கு போகும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தபீஹுக்கு வந்த ஆடு தும்பாடு என்ன? இன்சானி ஷக்கில்ல ஜன்னத்துக்கு போகும். கண்மன் நாயகத்துடைய கஸ்வா இன்சானி ஷக்கில் ஜன்னத்துக்கு போகும். நாயகத்தின் ஆஷி காஃபூர், யாஃபூர், 2 பேரும் இருக்குது, யாஃபூர் காஃபூர். புரிஞ்சா? யாஃபூர் மாஷா அல்லாஹ் இன்சானி ஷக்கில்ல சொர்க்கத்துக்கு போகும். அதே நேரத்தில் உலகத்தில் மனித தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்து யார் உலகத்துல நன்றி கட்டு வாழ்ந்துட்டு போனானோ, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யாம வாழ்ந்துட்டு போனானோ, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமத்தை படிக்காம வாழ்ந்துட்டு போனானோ, அவன் தோற்றத்தை அல்லாஹ் மாற்றி என்ன செய்வான்? மிருக தோற்றத்தில் அல்லாஹ் ஆக்கி அனுப்புவான். அல்லாஹ் மிருக தோற்றத்தில் ஆக்கி அனுப்புவான். அப்ப ஹலகல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி. அல்லாஹு ஜல்ல மஜ்தஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஷக்ல அல்லாஹ் கொடுத்தான்? அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ணாங்களே, ரசூலுல்லாஹ் சூஸ் பண்ணாங்களே, ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்களே, நாயகம் இக்தியார் செஞ்சாங்களே, அந்த தோற்றத்தை அந்த நஸ்ருடைய ஆதி பிதாவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். மாஷா ஆதி பிதாவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஷக்ல் படைக்கப்பட்டதுனால முதல்ல அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலமு ஷஹாதால மபூஸ் ஆவறதுக்கு, பேஸத் ஆவறதுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்த தோற்றம்
படைக்கப்பட்டு அந்த நஸ்ருடைய ஆதி பிதாவுக்கு அந்த தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்ததுனால அந்த தோற்றத்துக்குள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் தன்னுடைய ரூஹ மசாலா ஊதும் வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி அல்லாஹ் அவனுடைய ரூஹ ஊதுறா மசாலா. காரணம் என்ன? அந்த தோற்ற மசாலா என் ஹபீபுல் ஆலம் செலக்ட் பண்ணது மசாலா. என் ஹபீபுல் ஆலம் மசாலா சூஸ் பண்ணது. என் ஹபீப் இக்தியார் செஞ்சது மசாலா. ஆகையால் அல்லாஹ் என்ன செய்யறான்? அதுக்குள்ள தன்னுடைய ரூஹ அல்லாஹ் ஊதுறான். தன்னுடைய ரூஹ அல்லாஹ் ஊதுறான். ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த தோற்றத்தில் படைக்கிற அந்த நஸ்ருடைய ஆதி பிதாவுக்கு அல்லாஹ் இடத்துல இவ்வளவு பெரிய இக்ராம்னா அப்ப ஹபீபுல் ஆலத்தை கூட ஆகும்போது எப்படி இருக்குமா சார்? ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ண தோற்றத்துல படைக்கிற வேறொரு நபருக்கு இந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட இக்ராம்னு சொன்னா முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதீமு ஷான் எப்படி இருக்கு அல்லாஹ் இடத்துல? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன தன்னை எந்த அடியானுக்கு காட்ட ஆசைப்படுறானோ அவனுக்கு தன் ஹபீபுல் ஆலத்தோடைய அல்மத் அல்லாஹ் திறந்து காட்டுவான். அல்லாஹ் அவனுடைய திரு காட்சி அல்லாஹ்வுடைய லிகாவை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறதுக்கு என்ன அல்லாஹ் இராதத்தை செய்யும் போது அவனுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மத்துல் அக்பர் அல்லாஹ் நமக்கு திறந்து காட்டுறான். மாஷா அல்லாஹ். நாம ரசூலுல்லாஹ் எந்த வஸ்து ரசூலுல்லாஹ் விளக்க முடியாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹல்வத்தின் செல்வத்தின் நாயகத்துக்கு நெருக்கமா இருந்தவங்க யாரும் கிடையாது. மாஷா அல்லாஹ். அந்த சித்திக் நாயகத்தை பார்த்து நாயகம் திருவாயால் சொல்லிட்டாங்க, யா அபூபக்கர் லா யஅரிஃபுனி ஹகீகதி. அபூபக்கரே என்னோட ஹகீகத் யதார்த்தத்தை என்ன எவரும் அறிய முடியாது, யாராலும் அறிய முடியாது. ஜிப்ரீலே தஹய்யிலாய் நின்றார்கள். மாஷா அல்லாஹ். 70,000 திரைகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அர்ஷுடைய பாபுல் கரீமுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிற சித்ரத்துல் முன்தஹாவுக்கு இடையில 70,000 திரைகள். மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு திரைக்கு இடையில ஒரு திரைக்கும் மற்றொரு திரைக்கும் மாபைன்ல 70,000 வருஷம் 70,000 வருஷம் சஃபருடைய தூரம் கணக்கு போட முடியுமா? எங்க? சித்ரத்துல் முன்தஹால சூரிய சந்திரன்லாம் இல்லாத இடத்துல எந்த கணக்கு போடுவேன்? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸா? வருஷத்துக்கு மாசத்துக்கு 30 நாளா? வருஷத்துக்கு 366 நாளா? எந்த கணக்கு போடுவேன்? ஒன்னும் போட முடியாது. அல்லாஹ் ரசூல் ஆலம் 70,000 திரை, ஒரு திரைக்கு இன்னொரு திரைக்கு இடையில 70,000 வருஷம் டிராவல் தூரம். அப்படி 70,000 திரை, 70,000 திரைக்கு பின்னாடி நிக்கிறாப்புல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த 70,000 திரையிலேயே மாஷா அல்லாஹ் அப்படி என்ன ஆனந்த பரவசம் தாண்டவமான துள்ளி குதிச்சு எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன அப்படியே நாயகம் அவர்கள் அதாவது ரோஜா புஷ்பத்தின் ரோஜா மலர் மீது நாயகன் நடந்து போற மாதிரி 70,000 திரை அப்படி சும்மா சாதாரணமா கடந்து போறாங்க. காரணம் என்ன? அத்தனை 1000 திரையும் 100ம் அவர்கள் நானே சொல்லி இப்படியே சதுகா. மாஷா அல்லாஹ். அத்தனைக்கு மூலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை படைப்பும் அல்லாஹ் அவர்களிலிருந்து கொண்டு வந்தது. மாஷா அல்லாஹ். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் லக ஸத்ரக் அலம் நஷ்ரஹ். ஹபீபுல் ஆலமே தங்களுடைய இங்க சதுருக்கு மாஷா அல்லாஹ் ஜாத் மான. மாஷா அல்லாஹ். தங்களுடைய ஜாத் ஆலியால இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லா மக்லூகாத்தையும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் விரிச்சான். எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியாக்குறான். தங்களுடைய தங்களுடைய தாத்த குதுசியா இருக்குதுல்ல, தங்களுடைய தாத்த குதுசியா அல்லாஹ்வுடைய ஐனுன் நூர், அதுல இருந்து அல்லாஹ் மாஷா அல்லாஹ் எல்லா மக்லூகாத்துகளை அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வெளியாக்குறான். எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான். அலம் நஷ்ரஹ் அல்லாஹ் விரிச்சான். புரிஞ்சா? அல்லாஹ் இலக்கிய நயத்தோட சொல்றான். அல்லாஹ் இத
இலக்கிய நயத்தோட. இலக்கிய நயம்னா புரியுதா? நஹவு, அதாவது கிராமிக்கல், அந்த கிராமிக்கல் லத்தோட அல்லாஹ் பேசுறான். மாஷா அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து கேட்டாங்க, ஹுதைஃபா மா அஸ்பஹ்த யா ஹுதைஃபா, ஹுதைஃபா எப்படி இருக்கிறீங்க? ஹுதைஃபா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு ஹரமுக்கு வர்றாங்க, எல்லா சஹாபாக்கள் இருக்கிறாப்புல. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு பார்த்து கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு, ஹுதைஃபா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? மா அஸ்பஹ்த யா ஹுதைஃபா. அது ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு ஜவாப் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கலாம்ல. அப்படி சொல்லாம இன்னி உஹிப்புல் ஃபித்தன், நான் ஃபித்னாவை ரொம்ப ஆசைப்படுற ஆளா இருக்கிறேன், ஃபித்னாவை ரொம்ப ஆசைப்படுற ஆளா இருக்கிறேன். நல்லா புரியுதா? புரியுதா? ஃபித்னாவை ரொம்ப நான் லைக் பண்ற ஆளா இருக்கிறேன், ஹக்க வெறுக்கிற ஆளா இருக்கிறேன், கைர ஒது சலாத் எடுக்கிற ஆளா இருக்கிறேன், அல்லாஹ்க்கு இல்லாததெல்லாம் எனக்கு இருக்குது. கொஞ்சம் கவனத்தை எல்லாம் முழுசா இங்க வைக்கணும், தூக்கு வரக்கூடாது. இல்லைங்கச்சா? நல்லா புரியுதா? சாதாரண சஹாபி அல்ல, ஜலீதுல் கத்ர் சஹாபி, நாயகத்திலே சாஹிபு சிர் ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா. அவங்கள பார்த்து கேட்கறது யாரு? கலீஃபத்துல் முஸ்லிமீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா முடிஞ்சு. அது இல்லாம நான் ரொம்ப ஃபித்னாவை பிரியப்படுற ஆளா இருக்கிறேன், ஹக்க மறுக்கிற ஆளா இருக்கிறேன், கைர உது சலாத் எடுக்கிற ஆளா இருக்கிறேன், அல்லாஹ்க்கு இல்லாததெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு கடுப்பாயிடுச்சு. ஏங்க ஏதோ ஒரு நல்ல மனுஷன் வந்தீங்கன்னு சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஆமா இல்ல, ஏதாவது கஷ்டம் இருந்தா அதை சொல்லலாம், எல்லா கண்டி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். ரெண்டும் இல்லாம என்ன அது ஃபித்னா விரும்புறேன், ஹக்க மறுக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவங்க கடுப்பாயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு முகமெல்லாம் செவந்துருச்சு, ரெட் கலர்ல போயிடுச்சு. எல்லா சஹாபாவும் இதை ஆச்சரியமா பார்க்கறாங்க, என்னடா இது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறேன் இல்லை இருக்குதுன்னு சொன்னா முடிஞ்சுதுன்னா நான் ஃபித்னா விரும்புறேன், ஹக்க மறுக்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் என்ன அல்லாஹ்க்கு இல்லாதெல்லாம் எனக்கு இருக்குங்கிறாரு. என்ன இது? எல்லாரும் குழப்பம், உமர் ரலியல்லாஹு டென்ஷன், கோபம். மற்ற சஹாபாக்களுக்கு குழப்பம், உமர் ரலியல்லாஹு கோபம். அந்த ஹால்ல மௌலாய் காயினாத் பாபா மதீனத்துல் இல்ம் சித்திகுல் அக்பர் ஃபாரூக்குல் ஆலம் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹி பரக்காத். எஜமா அலி நாஹி வர்றாங்க மாஷாஅல்லாஹ். வரும்போது கேட்டா கலீஃபத்துல் முஸ்லிமீன் என்ன முஹம்மதுலாம் ரொம்ப சேர்ந்து டென்ஷன் ஆகுறவங்க என்ன விஷயம்? வாங்க மௌலாய் இவருக்கு என்னன்னு கேளுங்க. மனுஷன் வந்தாலும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா ஃபித்னா விரும்புறங்கிறாரு, ஹக்க மறுக்கிறங்கிறாரு, கைர உது சலாத் இருக்கிறங்கிறாரு, அல்லாஹ்க்கு இல்லாதெல்லாம் இவருக்கு இருக்குங்கிறாரு. அலி நாயகம் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் சரியா தான் சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் அவர் என்ன கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு இன்னும் ரொம்ப என்னடா இது, நம்ம தான் என்ன இது? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அலியே பயான் செய்யுங்க ஒழுங்க, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. அலி நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன மாலை அவுலாதி குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஃபித்னாங்கறான். மக்களையும் சொத்தையும் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபித்னாங்கறான். அவர் என்ன சொன்னார்னா, இன்னி உஹிப்புல் ஃபித்னானா நான் என்ன பொருளையும் மக்களையும் விரும்புறேங்கிறார். இன்னமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அப்படி அல்லாஹ் சொல்லி என்ன ஃபித்னாங்கற மாஷா அல்லாஹ். அதனால என்ன
அவர் நான் மக்களையும் பிள்ளைகளையும் விரும்புறேன்னு சொல்றாரு. ஃபித்னான்னு சரியா தானே சொன்னாரு. இதான் இலக்கிய நயம், தமிழ்ல பேர் இலக்கிய நயம். புரிஞ்சா? அடுத்த மாசம் அவன் ஹக்க மறக்கிறங்கிறாரு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன மௌத்துக்கு ஹக்குன்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கொடுத்திருக்காங்க, மௌத்தை யாரும் விரும்பக்கூடாது. அதனால அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வோட உத்தரவு நான் என்ன செய்யறேன், மௌத்தை வெறுக்கிறேன். இப்ப மௌத்தா போறது ரெடியா இல்லை, இன்னும் நிறைய அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நல்ல அமல்கள் செஞ்சு நாங்கள் அது காலம் வரும்போது வரட்டும்னு சொல்றாரு. என்ன தப்பு? சரிதான். அம்மா கையில ஒரு சலாத் இருக்குங்கிறாரு. ஒரு இருந்தாலும் ஒரு இல்லாட்டி நான் சலவாத்து சரி ஓதிக்கிட்டே இருக்கிற ரசூலுல்லாஹ் திருநாமத்தினான்னு சொல்றாரு. மாஷாஅல்லா, இது என்ன தப்பு? சரி, அல்லாஹ்க்கு இல்லாதன்னா அவருக்கு இருக்கிறாரு. ஆமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டீங்கல்ல, அவர் சொல்றாரு நான் என் பொண்டாட்டி பிள்ளையோட நல்ல விதமா இருக்கிறேன். அல்லாஹ்க்கு பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை. அல்லாஹ்க்கு பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை. சரியா தானே சொல்லியிருக்கிறாரு. புரியுதா? அது மாதிரி அல்லாஹ் தபாரக வ தஆலா இலக்கிய நயத்தோட பேசுற. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். சத்ரு சலிக்கு மானா செஸ்ட் மட்டுமல்ல, ஸாத் குதுசியா, ஸாத் முஹம்மதி. அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு அவனுடைய அத்தனை மஹ்லூகாத், அவனுடைய மஷியத்தை இலாஹியாக இருந்த எல்லா மஹ்லூகாத்தையும் அவன் ஹபீபுல் ஆலமான நூறு முத்தலகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத் குதுசியாவுடைய நூர்ல அல்லாஹ் எல்லாத்தையும் விரித்திருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன விரித்திருக்கிற, தஷ்ரீஹாத் ஆகியிருக்கிற. மாஷாஅல்லா, எல்லாத்தையும் வெளியாகி இருக்கிற, எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கிறேங்கிற. மாஷாஅல்லா, அப்ப அத்தனைக்கு மூலாதி மூலமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த ஆலமு ஷஹாதால நாயகம் ஆடுறதுக்கு தனக்கு மாஷாஅல்லா எந்த சூரத்தை செலக்ட் பண்ணாங்களோ அந்த சூரத்தை அல்லாஹ் அந்த ஷானஹு என்ன படைக்கிறதுக்கான மண்ணு மேல அல்லாஹ் எந்த அளவுக்கு முஹப்பத்து காட்டுறான். 40 நாள் அந்த மண்ணை அவனுடைய குதிரத்துடைய திருக்கரத்துல வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான், நிஸ்பத் கொடுக்குறான். மாஷாஅல்லா, விளங்குங்க? புரிஞ்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாயகம் செலக்ட் பண்ண சூரத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுனால அந்த மண்ணு மேல அல்லாஹ் எந்த அளவுக்கு ரஹமத் காட்டுறான். என் ஹபீபுல் ஆலம் அவர்களுக்கு தேர்வு செய்த, அவர்களுக்கு இஃப்தியார் செய்த, அவர்களுக்கு செலக்ட் பண்ண அந்த சூரத்தில் ஆதமே உண்மை நான் படைக்கிறேன். அந்த மண்ணு மேல அல்லாஹ் ரஹமத் காட்டுறான். 40 நாள் மண்ணு அல்லாஹ் பேசிக்கிட்டே இருக்கிறான். இது அல்லாஹ் ஹபீபுல் ஆலத்துக்கு செய்யக்கூடிய ஹுர்மத். மாஷாஅல்லா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீம் அல்லாஹ் செய்யற ஹுர்மத். இது மாஷாஅல்லா, விளங்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீம் அல்லாஹ் செய்யற ஹுர்மத். இது மாஷாஅல்லா. ஹுப்புர் ரசூல் சொன்னா என்ன, பாட்டு பாடி சும்மா ஏதோ ஒரு பாட்டு எழுதி பைத் எழுதி பாடிட்டா? பாட்டுங்கிறதுல பெரிய விஷயம் இருக்குது. இந்த காலத்துல சும்மா என்ன ஏதோ ஒரு பாட்டு எழுதி பாடிட்டா பத்தாது. பாட்டுக்குள்ள ரூஹ் இருக்கும். எல்லா பாட்டுலையும் உயிர் இருக்காது. எல்லா பாட்டுலையும் அன்புல பாடுறது வேற. அதே நேரத்துல அன்புல பாடுறதோட நாம எந்த ஆலா ஹஸ்தி பேர்ல அன்பு கொண்டோமோ அந்த ஆலா ஹஸ்தியுடைய அஃதலியத், அஸமத், அது அதோடைய ஹகீகத் எல்லாம் என்ன, அந்த கவில, அந்த பாட்டுல, அந்த ஷேர்ல கொண்டு வர்றது அது தனி பெரிய. அப்பதான் ரூஹ் வரும். ரூஹ் வர குத்துபாலம் ஷா அப்துல் குத்தூஸ் சாபிர் சிஸ்தி கங்கோஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு وافضل عليك البركات من خادجان خواجہ موحد சிஷ்தியுடைய خادجان சிஷ்தியா சாபிரியாவுடைய மிகப்பெரிய குத்துபு. மாஷாஅல்லா, அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிலுல் கரீமான துலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாம் தர்பார் ஆலியாவுடைய எஜமானிமா சர்வலோக பேரரசி ஃபாத்திமா நாய் முபாரக்கான தேவியத்திற்கு கரம் பிடிச்சி எந்த மாவு அரைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த இயந்திரம் இருக்குது, மலையாளத்தில் இயந்திரம் தானே,
மாவரைக்கிறதுக்கு பேர் என்ன? ஆட்டுக்கால். ஆட்டுக்கால்னு சொல்லணும், கடையில் ஆட்டுக்கால் ஒன்று. அந்த ஆட்டுக்கால் புரிஞ்சா, அந்த ஆட்டுக்கால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்ச ஆட்டுக்கால் அது மாஷாஅல்லாஹ் குத்துபாலம் ஷா அப்துல் குத்தூஸ் சாபிர் நாயக்குடைய பரம்பரையில் ஆகார ஷரீஃபா வந்து இன்னைக்கு அவங்களோட முபாரக்கான தலமான செய்யும் அந்த ஆட்டுக்கால் மாஷாஅல்லாஹ் பதிக்கப்பட்டு இப்போ மௌஜூதா இருக்கு கங்கோல மாஷாஅல்லாஹ். குத்துபாலம் ஹஜ்ரத் ஷா அப்துல் குத்தூஸ் கங்கோஹி சாபிரி சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா நம்ம குர்பாக்கள் இருக்கும். நாங்கள் போய் இருந்தேன்னா தக்பீர் செஞ்சு அது பயானமாக செஞ்சிருப்பேன். ரோலாசிரியர் உள்ளே இருந்து அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சர்க்கார் அப்துல் குத்தூஸ் சாபிரி சொல்லுவாங்க மாஷா மெஹஃபில சம்மா கவ்வாலில் என்ன சும்மா நீங்கள் அந்த மியூசிக்கு தபலாக்கோ ஹார்மோனியத்துக்கோ நீ லதத்தாவுனா அதெல்லாம் சிஷ்டி, அதெல்லாம் சிஷ்டி. அந்த ஷேருடைய ஒவ்வொரு லெஃபுல்லையும் உள்ள ரூஹானியத்தோட உன்னுடைய ரூஹானி நிஸ்பத் செய்யறதா என்ன சிஷ்டி மாஷா. ஷேர்ல உள்ள ஒவ்வொரு லெஃபுலோட என்ன நம்முடைய ரூஹ மாஷா அல்லாஹ் நிஸ்பா வரும். சாதாரணமானதல்ல ஷேருங்கிறது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் குதுசியாவுடைய அந்த ஹுர்மத் அல்லாஹ் நம்ம காட்டுறான். நாயகம் செலக்ட் பண்ண அந்த சூரத்து ஷரீஃப்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தக்லீக் செய்யறதுனால மாஷா என்ன செய்யறான், 40 நாள் ஆதமுடைய சரீரம் படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை அல்லாஹ் அவனுடைய குதிரத்துடைய கரத்தால் அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ் ஆகுன்னு சொன்னாக போதும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மொத்த சந்ததியும் மலக்குகளும் அரிசி குருசு லவ்ஹு அத்தனையும் மாஷா அல்லாஹ் அத்தனையுடைய ஆக்டிவ்ஸ் எல்லா அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத் கிரியேஷன்ஸ் அத்தனையுடைய ஆக்டிவ்ஸும் அல்லாஹ் எழுத சொல்றதுக்கு கலமா அல்லாஹ் படைச்சாங்க. அல்லாஹ் கலமா கையாலேயே படைச்சான். ஆகுன்னு சொன்னா ஆணுச்சு, விராதத்தை அல்லாஹ் போட்டா ஆணுச்சு மாஷா அல்லாஹ். கலமையே அல்லாஹ் என்ன ஆகுன்னு சொல்லி ஆக்கிருக்கும் போது ஆதத்தையும் கையால படைக்கணும். ஹலக்து பியதையங்கிற மாஷா அது ஒரு கரத்தால் இரு கரத்தால் படைச்சான். என்னுடைய ஜலால் ஜமால் தஜல்லியாட்டு கொண்ட ஆதத்தை நினைச்சு தகலீக் பண்ண காரணம் என்ன, அந்த சூரத்தை என் ஹபீபுல் ஆலம் செலக்ட் பண்ண சூரத். இதுதான் இஷ்கிய முஹம்மதி ஹுப்புர் ரசூல். இதுதான் ஹுப்புர் ரசூல். ஹுப்புர் ரசூல் பேர் போட்டு சும்மா என்ன எதையோ உட்காந்து பேசிட்டு 10 தரம் சலாத் சொல்லிட்டா பத்தாது. சலவாத் சொல்லக்கூடிய ஹகீகத் என்னன்னு மாலுமாக்கணும் மாஷா. சலவாத்துடைய ஹகீகத் என்ன, அல்லாஹ் ஒரு ஹபீபுல் ஆலத்தை ஹுர்மத் செய்யறது தான் சலவாத்து ஷரீஃப் மாஷா. அல்லாஹ் ஒரு ஹபீபுல் ஆலத்தை ஹுர்மத் செய்யறது தான் என்ன சலவாத் ஷரீஃப் மாஷா. அல்லாஹ் எப்படி ஹுர்மத் செய்யறான் பாரு மாஷா. ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ண சூரத்துல அல்லாஹ் ஆதத்தை கொண்டு வரோம். அதனால 40 நாள் போட்டு படையறான். அவனுடைய சிம்மாசனம் அரிசி ஆகர் சொன்னா கூன் ஃபயக்கூன் ஆயிடுச்சு. எல்லா நபிமார்களுக்கு வஹியை கொண்டுட்டு வர ஜிப்ரீல் சையதுல் மலாயிகா கூன் ஆயிடுச்சு ஆயிட்டார். எல்லா மஹ்லூகாத்தை அவனுக்கு ஒரு நேரங்கால அவசியம் இல்லை. அம்மா தஷாவுல் இல்லாஹி இன்ஷா அல்லாஹ் நாடியது எல்லாம் நடத்தக்கூடிய நாயன் ரப்புல் ஆலமீன். அப்படி உள்ள அல்லாஹ் ஜல்ல ஜலாலா 40 நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜஸது தைபாவை அல்லாஹ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த மண்ணை 40 நாள் கையில வச்சு அல்லாஹ் பிணைஞ்சி 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 அவன் ரஹ்மத் அல்லாஹ் காட்டுறான். காரணம் என்ன, அந்த ஷக்கில் மாஷா அல்லாஹ் ஆதமையர் ஹபீபுல் ஆலம் மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு செலக்ட் பண்ண ஹைக்கல் ஆதமையர் மாஷா அல்லாஹ். என் ஹபீபை இந்த திருத்தோற்றத்தில் வர போறாங்க மாஷா அல்லாஹ். என் ஹபீபு இந்த திருத்தோற்றத்தில் வர போறாங்க. என் ஹபீபுல் ஆலத்துடைய ஜனாஹத்தைன் ஷரீஃபின் முபாரக்கான ஹோல்டிங் ஷோல்டர்ஸ்ல நான் என் குதிரத்தோட கையை வைக்க போறேனே, அந்த திருத்தோற்றம் இந்த திருத்தோற்றத்தில் இருக்கும் ஆதமே. அதனால நான் என்ன செய்யறேன், என்ன ரொம்ப ஆசையோட படைக்கிறேன், அன்போட படைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஆதமே நீ சாதாரண நபியா மட்டும் போவான், ஹலீஃபா பிரதிநிதியா போவோம் மாஷா அல்லாஹ் துனியாவுக்கு. என் ஹபீபுல் ஆலத்துடைய திருத்தோற்றம்
உமக்கு கொடுத்து அனுப்புற. அதனால என்ன, கலீஃபாவை போங்க மாஷா, கலீஃபாவை போங்க மாஷா. அத்தனையும் அல்லாஹ் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் குதுஸியாக அல்லாஹ் காட்டக்கூடிய ஹுர்மத்தா இருக்குது மாஷா, ஹுர்மத்தா இருக்குது மாஷா. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஷரீஃபோடு எந்த ஒரு வஸ்துவுடைய நிஸ்பத்து உண்டாவதோ அந்த வஸ்துவுடைய ஹுர்மத் அல்லாஹ், அது ஹுர்மத்து இல்லாத வஸ்துவா இருந்தாலும் அது அல்லாஹ் ஹுர்மத்தான வஸ்துவாக்கி அது அல்லாஹ் அலவாக்கியதான். அப்ப நம்முடைய தொடர்பை முழுமையாக நாம் லாஹிலும் பாத்தினிலும் ஆஃபாக்கிலும் அன்ஃபுஸிலும் முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம மததவனம் قدمين الشريفين الطيبين الطاهرين نيرين نسيرين كريمين عظيمين نالين الشريفين تحت مباركين نام حقود التوفيق الآتي كلومهانا الله جل شانه وتعالى நம்முடைய ரஹ்மத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் நமக்கு துனியாவையும் ஆখিরাத்தையும் அல்லாஹ் நமக்கு ஃபத்ஹாக்கி தருவான். ஆமீன். அல்லாஹ் தௌஃபீக இல்லா பில்லாஹ். ஹஸ்புனல்லாஹ் سيؤتينا الله بفضله ورسوله. حسبنا الله سيؤتينا الله بفضله ورسوله. حسبنا الله سيؤتينا الله بفضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.